4 இயர்ஸ் லவ், பெரிய ஸ்ட்ரகிள் கடையில் 16 இயர்ஸ் கல்யாண வாழ்க்கை, 20 இயர்ஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்தேன் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன்லேயே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்கள் ஊர்ல இருந்து ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் வந்து சைக்கிளை போட்டுட்டு நான் காலேஜ் போகணும். ஸோ அப்போ தினமும் மீட் பண்ணிட்டு போவேன் அவங்கள. ஸோ அப்போ வந்து எனக்கு அவங்களுக்கு வந்து என்கிட்ட பிடிச்சதே, எனக்கு ரொம்ப இடுப்புக்கு கீழே முடி இருக்கும். நீ ஏறி மிதிக்கும் போது அந்த முடி கீழே வரதை நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. நான் சைக்கிளை திரும்ப போகும்போது நான் அதை நினச்சி பார்ப்பேன். பெரிய பெரிய ஸ்ட்ரகிள் என்னோட கல்யாணம். சினிமாவில் நடக்கிற மாதிரி பஸ்ல எல்லாம் நாங்கள் வந்து திருட்டுத்தனமாக போய் போலீஸ் ஸ்டேஷன்லலாம் சொல்லி கோயிலில் போய் கல்யாணம் பண்ணுறோம். என் ஃப்ரெண்டோட என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட அம்மா எங்கள் கல்யாணத்தை என்ன நடக்குது, இவளுக்கு சுடிதார் போட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு ஒரு ஒரு டெரரான கல்யாணம் எங்கள் கல்யாணம். நாங்கள் கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கும்போது ஒரு நாள் ஜாமான் கழுவிட்டே இருக்கேன். எங்கள் மாமியார் வந்து என்னை காணும்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்காங்க. நான் கொல்லை பக்கத்தில் ஜாமான் கழுவிட்டு இருந்திருக்கேன். அதுவே தெரியவே இல்லை. காணும் உன் பொண்ணை, யாருன்னா வந்து உன் பொண்டாடியை காணும், எங்கே போனான்னு தெரியலங்க. எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா கொல்லையில் நான் வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இடத்துல பக்கத்தில் இருந்து ஜாமான் கழுவிட்டு இருக்கேன். அது அப்போ வந்து அருணா சொன்னான், அது மறக்கவே முடியாத வார்த்தை, இந்த பொம்பளைங்க கையிலேருந்து கரண்டியை பிடுங்கிட்டு புக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு தெரியாது அது பெரியார் சொன்னது அப்படின்னு. அருணா சொன்னதாக தான் நானும் இன்னும் நினச்சிட்டே இருக்கேன். இவ்வளோ கேரிங்கான ஒரு ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு நம்மளோட இன்ப துன்பம் வாழ்க்கை வழித்துணையா இல்லைங்கிறது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கு இன்னைக்கு டேஸ்ல. என்னால நம்பவே முடியல அருணா இல்ல, பண்ணிக்கவே முடியல. அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. நான் ஹீஸ் வித் மீ, ஹீஸ் இன் மை வேர்ட்ஸ், ஹீஸ் இன் மை தாட்ஸ். I keep traveling with him in all spaces. என் பையன்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், அப்பாவுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும். he knows everything about us, எங்க லவ் பத்தி. ஆக்சுவலா என்ன ஆச்சு, எதனால சார்? ஆக்சுவலா வந்து எங்க பாட்டி இறந்து போறாங்க. அருணா ஃபர்ஸ்ட் குழந்தைங்களை கூட்டிட்டு போகும்போது நேட்டிவ் கிட்ட போகும்போது அவங்க அம்மா பார்க்க போற டைம்ல, பாத்துட்டு வரணும்னு போற டைம்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனா அருணாக்கு எதுவுமே இல்லை சார், ஒரு காயமும் இல்லை. பக்கத்துல பெரிய ஹாஸ்பிட்டல் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கேயும் ஒன்றும் இல்லை. எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, ஸ்கேன் பண்றாங்க, டேப்லெட் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் பார்த்தா காலையில ரெஸ்ட் ரூம் போயிட்டு வராங்க. ஐயோ ஐயோன்னு கத்திட்டு வந்தா எப்படி இருக்கும், ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சு. இப்போ பக்கத்துல பார்க்க முடியாதுட்டாங்க, எங்க பார்க்க முடியாதுட்டாங்க. நாங்க ஒரு சண்டே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறோம். டாக்டர்ஸ் இல்ல, ஒண்ணுமே இல்லை சார். ஒரு ஏதோ இன்ஜெக்ஷன் எல்லாம் கொடுத்தாங்க, நார்மலா இருந்தா. ஏன்னா அது எம்ஆர்ஐ ஸ்கேனுக்காக நைட்டு 1 மணிக்கு கூட்டிட்டு போறாங்க எங்களை. என் பையன் மட்டும் இருக்கா, யாரும் இல்லை என் கூட. ஸ்கேன் எடுக்க போன இடத்துல ஹார்ட் அட்டாக் வந்து அது கண்ணுக்கு முன்னாடியே, என் கண்ணுக்கு முன்னாடி அப்படி கொஞ்சமா என்னோட லவ் அப்படியே பறந்து போனதை பார்த்து நான், அது எவ்வளவு அன்பு அதுல இருந்திருக்கு, எனக்காக மட்டுமே அந்த உயிர் எவ்வளவு வாழ்ந்திருக்கு.